நேத்து பக்கத்து வீட்டு பழனி அண்ணன் சொன்னாரு, லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யறதுல நல்லா சம்பாதிக்கிறாராம் அவர் நண்பர். ஆமா, எனக்கும் தெரியும். என்னையும் அப்படி பணம் வாங்கிக்கிட்டு வேலை செய்ய சொல்றாங்க. நேத்து கூட என் பாஸ் சொன்னாரு, ராமன் நீ ரொம்ப நேர்மையானவன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா இதுதான் சிஸ்டம்னு சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாம். நம்ம நேர்மையா சம்பாதிக்கிற காசுல மன நிம்மதியா வாழலாம். நம்ம குழந்தைக்கு நல்ல வழி காட்டணும். அம்மா நான் ரெடி. சாப்பிட்டியா கண்ணு? ஆமா அம்மா. அப்பா நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல கண்ணு, நீ படிப்பு நல்லா படிச்சா போதும். சரி ஓகே அப்பா. என்னப்பா ராமன், எப்படி ஓடுது வாழ்க்கை? இந்த மாசம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதும்? வேண்டாம் சுரேஷ், சம்பளம் போதும் எனக்கு. அட பைத்தியமா இருக்கேன். எல்லாரும் வாங்குறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி? அது சரியில்லை சுரேஷ், நம்ம கடமையை நேர்மையா செய்யணும். சார், இந்த ஃபைல் அவசரமா முடிக்கணும். இந்தாங்க, இது உங்களுக்கு 10,000 ரூபாய். வேண்டாம் ஐயா, நான் என் வேலையை நேர்மையா செய்கிறேன். அதுக்கு கூடுதல் பணம் வாங்க மாட்டேன். ஆனா எல்லா ஆபீஸ்லயும் இதுதான் நடக்குது சார். எனக்கு தெரியும் ஐயா, ஆனா தப்பு தான். உங்க ஃபைல்ல நான் சரியா பார்த்து முடிச்சு தரேன். அதுக்கு மேல எதுவும் வேண்டாம். அப்பா எனக்கு புது சைக்கிள் வாங்கி தரீங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிள்ல வராங்க. இப்ப வேண்டாமா, அடுத்த மாசம் அப்பா சம்பளம் வாங்கினதும் வாங்கி தரலாம். என்னம்மா இப்படி சொல்ற? பக்கத்து வீட்டு ராஜன் பையனுக்கு இப்பவே ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்டானே. அம்மா, அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியுமா? லஞ்சம் வாங்கி. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நேர்மையா சம்பாதிச்ச காசுல வாங்குவோம். பரவாயில்ல அப்பா, நான் வெயிட் பண்றேன். பாத்தியா கமலா, நம்ம பொண்ணுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு. பாருங்க, பக்கத்து வீட்டுல எவ்வளவு பிரச்சனை. லஞ்சம் வாங்கி சம்பாதிச்ச காசு எல்லாம் கோர்ட் கேஸ்ல போயிடுச்சு. இப்ப எல்லாரும் கைது ஆயிட்டாங்களாம். ஆமாமா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பெருமை இல்ல, எப்படி சம்பாதிக்கிறோம்னு தான் முக்கியம். அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அறவழியில் இல்லற வாழ்க்கை நடத்தினா அதுவே பெரிய செல்வம். வேற எந்த வழியிலும் கிடைக்கிற பணத்துல என்ன பிரயோஜனம்? அப்பா நீங்க ரொம்ப நல்லவரு. எனக்கு உங்கள மாதிரி ஆகணும். நம்ம குடும்பம் சின்னதா இருக்கலாம், ஆனா நிம்மதியா இருக்கும். கண்ணு, உனக்காகத்தான் புது சைக்கிள். நீ பொறுமையா காத்திருந்தே இல்ல. வாவ், எனக்கு புது சைக்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. பிங்க் கலர்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, நம்ம ராதாவுக்கு சைக்கிள் வந்துடுச்சா? இது நேர்மையா சம்பாதிச்ச காசுல வாங்கின சைக்கிள். எப்போதும் இதை நினைச்சு பெருமைப்படு. லவ் யூ அப்பா. இதுதான் உண்மையான சந்தோஷம். நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தா எல்லாமே கிடைக்கும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவையவன் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு அறவழிகளில் நடத்தினால் இல்லறத்திற்கு மாறான பிற வழிகளில் போய் பெரும் பயன்தான். Please subscribe.